ஒரு கிராமத்துல இத்தனை வருஷமா ஒரு பஸ் கேட்டு போராடிட்டு இருந்தாங்க. மதிப்பிற்குரிய மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் முன்னெடுப்புல அந்த கிராமத்திற்கு பஸ் வந்திருக்கு. ஒரு கல்வி சாலைக்கு ஒரு குழந்தை சென்று சேர்வதற்கான வாய்ப்பு நடந்து போற தூரத்துல இருக்கணும், அல்லது ஓடி போற தூரத்திலே இருக்கணும், அல்லது ஒரு வாகனத்தில் சென்று சேர்க்கிற தூரத்திலே இருக்கணும். ஆனா பாருங்க, அந்த டெரைன், மலை கிராமங்கள், குக்கிராமங்கள், பின்தங்கிய கிராமங்கள், மிகவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டியை சார்ந்த அண்டர் பிரிவிலேஜ் கிட்ஸ், அவங்களுக்குலாம் அது இன்னும் எட்டாக்கணியாக இருக்கிறது. இதுவரை பேருந்து பிரச்சனை கிடையாது. பஸ் வந்துருச்சா, இப்ப அந்த மாணவர்கள் வேறு இடங்களுக்கு போக முடியும், வேறு இடத்துல இருக்க வணிகர்கள் அந்த கிராமங்களுக்கு வர முடியும். அப்ப இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அந்த டிரான்ஸ்போர்ட்டையும் மேம்படுத்தி எங்கெல்லாம் இன்னும் அது வந்து மற்ற மாநிலங்களோட நம்ம நல்லா இருக்கும், பட் அதையே சொல்லி நம்ம தப்பிச்சிடக்கூடாது. மற்ற நாடுகளை விட சிறந்த கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு மாற்றுறது தான் இலக்கு. Book your next holiday at Grand Royal Tours.